பார்த்து வருகிறோம். சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுதான் முடிவு செய்யும் என மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் 8 ஆண்டுகளுக்கு பின் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது குறித்து சென்னை மெட்ரோ நிர்வாகம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், மெட்ரோ நிர்வாகம் என்ன விளக்கத்தை தந்திருக்கிறது? குறிப்பாக தற்பொழுது டெல்லியில சுமார் 8 ஆண்டுகள் கழித்து மெட்ரோனுடைய கட்டணம் குறைந்தபட்சமாக ₹1 அதிகபட்சமாக ₹4 வரைக்கும் தற்போது மெட்ரோ கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக சென்னையினுடைய குறிப்பாக சென்னையில் இயக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய கட்டணம் குறித்தான அந்த கட்டண மாறுபாடுகள் குறித்தான பரிசீலனை நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு அது தொடர்பான எந்தவித முடிவும் தற்போது எடுக்கப்படவில்லை என்றும், குறிப்பாக ஏற்கனவே மெட்ரோ ரயில் கட்டணம் செலுத்துவதற்கு ₹70 வரைக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை ஏற்று ₹50 அந்த கட்டணமானது மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த மெட்ரோ கட்டணம் ஒரே நிலையிலே இருந்து வரக்கூடிய நிலையில குறிப்பாக இந்த மெட்ரோ கட்டணத்தை மாற்றி அமைப்பதோ அல்லது தொடர்ந்து இதே போன்று நீடிப்பதோ தமிழ்நாடு அரசினுடைய முடிவாக மட்டுமே இருக்குமே தவிர நேரடியாக மெட்ரோ இதில் எந்தவித பரிசீலனையும் செய்யப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தற்போது சென்னையினுடைய மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்தப்படாது என்ற தகவலும் தற்போது சொல்லப்படுகிறது. டெல்லியை பொறுத்தளவிற்கு மெட்ரோ என்பது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்தாக பார்க்க முடிகிறது. சென்னையினுடைய குறிப்பாக சென்னையில் பெரும்பாலான பகுதியில் மெட்ரோ தற்போது கட்டமைக்கப்பட்டாலும் கூட டெல்லியில பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கு முக்கியமான ஒரு போக்குவரத்தாக இருக்கக்கூடிய நிலையில அங்க தற்போது இந்த மெட்ரோனுடைய கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது அங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில சென்னையில அது போன்ற கட்டணம் உயர்த்தக்கூடிய திட்டம் இல்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.